ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நமக்கு சப்வே சஃபரில் 1000 காயின்ஸ் இன் 1 ரன்க்கான சேலஞ்ச் வந்திருக்கு. அதாவது என்னென்னா 1000 காயினை பிடிக்கிறதுக்கான சேலஞ்ச் வந்திருக்கு. ஸோ அது நம்மளால் முடியுமா முடியாதாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேலும் தாமதிக்க வேணாம், லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, நம்ம ஹீரோ இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டாரு. போலீஸும் நாயும் விரட்டிகிட்டே வருது. இந்த கேம்லாம் ஒரு காலத்தில் எவ்வளோ பாப்புலராக இருந்தது. அப்போ நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப ஒரு 5th 6th படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, அது அதுக்கும் முன்னாடி வந்துருச்சு. தேர்டு செகண்ட் ஓடுறப்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சப்வே சஃபர் வர்சஸ் டெம்பிள் ரன் தான் அப்போ இருந்தது. இப்போ எப்படி ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த மாதிரி. ஸோ அதில் எது ஜெயிச்சதுன்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி இந்த சப்வே சஃபர் தான் ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சப்வே சஃபர் தான் நினைக்கிறேன். ஏன்னா டெம்பிள் ரன் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ இடையில கூட டெம்பிள் ரன் பார்த்துருந்தேன், பயங்கரமாக அப்டேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது இப்போ முக்கியம் இல்லை. நமக்கு இப்போதைக்கு 1000 காயின் நமக்கு பிடிக்கணும் இன் 1 ரன் வித் எந்த கீஸும் யூஸ் பண்ணாமல். இன்னும் 200 கூட தொடலை. இது ஒரு நல்ல சேலஞ்ச் தான். 1000 காயின் பிடிக்கணும் ஒரே ரனில். ஸோ முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். போகிறோம் போயிட்டே இருக்கும், முன்னேறி போயிட்டே இருக்கும். ஸ்கோர்லாம் அப்போதைக்கு நமக்கு முக்கியம் இல்லை. 1000 காயின் பிடிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ போகிறோம். 270 வந்திருக்கு இப்போதைக்கு. ஸோ போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இது எதுக்கானன்னா சும்மா ஒரு மற்ற சேனல் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எடிட் பண்ணிவிட்டு ஒரு டைம் பாஸ்க்காக தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அதிலேருந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கிடைக்கிதுன்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காமல் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துக்கலாம். நான் ஒன்றும் சொல்லலை. இப்போதைக்கு நம்மளோட ஒரே குறிக்கோள் டைவர்ட் ஆக வேணாம். ஜஸ்ட் 1000 காயின் மட்டும்தான். இப்போ நமக்கு ஒரு விஷயம் கொடுத்தா நம்ம அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் குறியாக இருக்கணும். விளையாட்டுலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி. ஸோ முன்னேறி போயிட்டே இருக்கும். மிஸ்டி பாக்ஸ்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையே இல்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நானே இந்த கேமை ஏற்றி ஒரு வாரம் தான் ஆகுது. ஏன்னா சும்மா ஒரு சின்ன வயசாக ஏற்றிட்டுக்கலான்னு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு சேலஞ்ச் வந்துருச்சு நமக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 500 காயின்ஸ் பிடிச்சிருக்கோம். இன்னும் 500 தான் வேணும். அதே மாதிரி 500 பிடிச்சா போதும். போயிட்டே இருக்கும். அந்த ஷூ வர்றதுக்கு பதிலாக மேக்னெட் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் மேக்னெட் வந்தால் செம்மையாக தான் இருக்கும். ஷூஸ் தாங்க நிறையா வருது. ஷூஸ் எனக்கு தேவையே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கல, அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படியோ அப்லோடு பண்ணியிருப்பான், ஜெயிச்சதான் அப்லோடு பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுதான் கிடையாது. நான் இப்போ ஒரு சேலஞ்சுன்னு வந்துருச்சுன்னா தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி அதை நான் அப்லோடு பண்ணிடுவேன். ஸோ எதுலேயும் விசுவாசமாக இருக்கணும்ல, அதுக்கு தான் நான் தோற்ற வீடியோஸ்னாலும் அப்லோடு பண்ணிடுவேன். ஸோ அதில் எதுவும் இது பண்ண வேண்டாம். போயிட்டே இருக்கும். இப்போதைக்கு கிட்டத்தட்ட 800 பிடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். 800 வந்துருச்சு. இன்னும் 200 காயின்ஸ் தான் இருக்குது. 200 பிடிச்சா போதும். ஜெயிச்சிடலாம் போல இருக்கே காயினை. ஸோ இது நம்ம ஃப்யூச்சர் எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஃப்யூச்சரை நம்ம செக் பண்ண முடியாது. அது எப்படினாலும் ட்ராக் மாறும், விளையாட்டுலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி. ஸோ போகிறோம். எதையுமே இப்போ நம்ம எப்படின்னா ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கணும். ஃப்யூச்சரை பற்றி இல்லை பாஸ்ட்டை பற்றி எதுவுமே நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்ட்டில் எப்படி இவ்வளோ இது நடந்தது, ஃப்யூச்சரில் எது நடக்க போகுது, பயமாக இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணுறோம் அதுதான், அதில் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கணும். பாஸ்ட் இஸ் அ பாஸ்ட், ஃப்யூச்சர் இஸ் அ ஃப்யூச்சர். பாஸ்ட் வந்து ஆனது, ஃப்யூச்சர் வந்து ஆக போகிறது தான். அதை வச்சு நம்ம முன்னாடியே கணிச்சிக்கிட்டு நம்ம தேவையில்லாமல் நம்ம மைண்டை போட்டு டிப்ரெஷன் ஆக்கிட்டு
இப்போ நான் அதில் தோற்றுருப்பேன். ஸோ காயின் 1000 காயின் பிடிச்சாச்சு. ஸோ நம்ம சேலஞ்ச் ஜெயிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் கூட பண்ண தேவையில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். என்னோட டச்சில் இருங்க. பாய் பாய்.